Hi students, welcome to Deviti 60 Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினாக்கா 10th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் 2024 क्वेश्चन பேப்பருக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து ஏற்கனவே வந்து பாதி கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 12. அதில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் A6 and A13 ஆஃப் த சீக்வன்ஸ் வேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க த nth term is given by an is equal to 5n by n plus 2 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கனாக்கா A6 and A12 A13 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா 6th டேர்மோ 13th டேர்மோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. nth டேர்ம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். an is equal to 5n by n plus 2 எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு நம்ம n equal to 6ன்னு போடுறோம். ஏன் அப்படின்னா இங்கே an அப்படின்னா இங்கே nn வந்துடும். ஸோ இங்கே A6 கொடுத்ததுனால நம்ம என்னக்கு பதில் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 6ன்னு போடுறோம். ஸோ இப்போ A6 போடும்போது இங்கே n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம என்னக்கு பதிலாக 6ன்னு போடணும். ஸோ 5nன்னா 5 into n. ஸோ இப்போ 5 into 6 by 6 plus 2 கொடுத்துக்குவோம். ஸோ என்னக்கு பதிலாக 6 போடுவோம். 5 into 6 வந்து 30 வரும். 6 plus 2 வந்து 8 வரும். இது வந்து நம்ம 2 டேபிள் வச்சு டிவைட் பண்ணோன்னா 4 2s are 8, 15 2s are 13 வரும். ஸோ இதோட ஆன்சர் 15/4. ஸோ இப்போ A6 உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15/4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு A13th டேர்ம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால நம்ம n-க்கு 13ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த an ஈக்குவேஷனில் போயிட்டு நம்ம n இருக்கிற இடத்துலலாம் 13ன்னு போட போகிறோம். ஸோ இப்போ 5 into 13/13 plus 2 வரும். இது 5 into 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 65 வரும். அதே வந்து 13 plus 2 பண்ணிங்க அப்படின்னா 15 வரும். இதை 5 டேபிள்ஸ் வச்சு டிவைட் பண்ணும்போது 3 5s are 15, 13 5s are 65 வரும். ஸோ இப்போ A13 உடைய வேல்யூ 13/3. ஸோ nth டேர்ம் கொடுத்துட்ருக்காங்க. அதில் போய் நம்ம 6th டேர்மும் 13th டேர்மும் கண்டுபிடிக்கணும்னா n-க்கு 6ன்னும் அதே மாதிரி n-க்கு 13ன்னும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் ட்ரையாங்கிள் ABC இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் DEF சச் தட் என்ன கண்டிஷன்னா BC இஸ் ஈக்குவல் டு என்ன சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3 சென்டிமீட்டர் அண்ட் EF இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC வந்து 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க, 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சிமிலர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம கீ பாயிண்ட்டாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 2 சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க, ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எதோடைய ஏரியா கொடுத்துருக்காங்களோ அதோடைய ஏரியா மேலே எழுதிக்கணும், எதோடைய ஏரியா நமக்கு தெரியாதோ அதோட ஏரியா கீழே எழுதிக்கணும். ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு பிசி கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு பிசி ஸ்கொயர் டிவைடன் பை இஎஃப் கொடுத்துருக்காங்களா ரெண்டாவது, அதை பையில் வச்சுக்குவோம் இஎஃப் ஸ்கொயர். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 54 கொடுத்துக்கிட்டோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஃப் தெரியாது அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த சைடு பிசியோட வேல்யூ கொஸ்டினில் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, அதை 3 ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். ஏரியா ஆஃப் இஎஃபோட வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்ததுனால 4 ஸ்கொயர். ஏன்னா இங்கே இஎஃப்க்கு ஸ்கொயர் ஃபார்முலா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 4 ஸ்கொயர். ஸோ இப்போ இது வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும், இது வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மேலே போயிடும். 3 ஸ்கொயர் வந்து பையில் வந்துடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 54 அப்படியே இருக்குது. 4 ஸ்கொயர் வந்து 4 into 4 16 வரும். 3 ஸ்கொயர் வந்து 3 into 3 9 வந்துடும். இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF மேலே போயிடும். இப்போ இது வந்து 9 1s are 9, 6 9s are 54. இப்போ 16 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 96 வரும். ஏரியான்றதுனால நம்ம சென்டிமீட்டர்ஸ்க்கு ஸ்கொயர்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைண்ட் த சம் to 1 plus 8 plus 27 plus etc plus 1000. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா சம் ஆஃப் இந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க 1 plus 8 plus 20 plus 7 plus 1000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சம்மை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிவன் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். இந்த 1 அப்படியே 1 கியூப்னு வச்சுக்கலாம். 8னாக்கா 2 கியூப், 2 into 2 into 2 போட்டோம் அப்படின்னா 2 3 டைம் மல்டிப்ளை பண்ணோன்னா 8ன்னு கிடைக்கும். அப்போ 8ன்றதை நம்ம 2 கியூப்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி 27 வந்து எந்த நம்பரோட கியூப்னு பார்த்தீங்கன்னா 3 கியூபு. 3 3s are 9, 9 3s are 27 வரும். அப்போ 1000 வந்து எதோட கியூப்னு பார்த்தீங்கன்னா 10 கியூபு. ஸோ இதை எடுத்து நம்ம எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா என்னுக்குன்றது வந்து லாஸ்ட்டாக இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் என்னுடைய வேல்யூ. n is equal to 10. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எட்ஸெட்ரா n கியூப்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னம்மா அப்படின்னு பார்த்தோம்னா n into n plus 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் போயிட்டு n இருக்கிற இடத்துல நாம் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 10 into 10 plus 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போது இங்கே வந்து 10 அப்படியே வரும். 10 plus 1 11/2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இது 2 1s are 2, 5 2s are 10.
5 இன்ட்டு 11 பண்ணோம் அப்படின்னா 55 வரும். 55 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 55 இன்ட்டு 55 பண்ணால் 3025 வந்துடும்.